யூடியூப் வாயிலாக எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஃபிளாஷ் மீடியா நெட்வொர்க் எனும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் நிம்மதியோடு அல்லாஹ்வுடைய பேரருளால் ஆரோக்கியத்தோடு நோன்புகளை சரியான முறையில் நோற்றுக்கொண்டு நோன்பு திறப்பதை வகையான அல்லாஹ் தஆலா தந்த நிஅமத்துகளை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டு நோன்புகளை திறந்து கொண்டு பெருநாளைக்காக தயாராகி கொண்டு சந்தோஷமாக குதூகலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு காரணம், இஸ்லாம் அவர்களுக்கு நுழைந்தது ஈமான் கொண்ட காரணம், அசைக்க முடியாத ஒரு ஈமான். அந்த காரணத்திற்காக நம்மளுடைய உறவுகள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் அழிந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், அந்த அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்று இந்த புனிதமான இந்த மகத்துவமிக்க நாட்களில் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளில் அவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல் ஜசீரா வெளியிட்ட தகவலின்படி கடந்த 3 நாட்களாக 600க்கும் மேற்பட்டவர்கள் இந்த யுத்தத்தினால் மரணித்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்துவிட்டு துடிக்கிறாள். ஒரு தந்தை தன்னுடைய மகனை இழந்துவிட்டு நடுவீதியில் அலைகின்ற அந்த அகோரமான காட்சிகளை பார்க்கின்ற போதெல்லாம் நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, நமக்கும் குடும்பங்கள் உறவுகள் இருக்கின்றது. எவ்வளவு சுதந்திரமாக அல்லாஹ் தஆலா வாழ வைத்திருக்கிறான். ஆனால் உண்மையில் அவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் தேவை என்று சொன்னால் புறமுதுகு காட்டி ஓடி இன்னொரு நாட்டில் தஞ்சம் அடையலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு பூமி, பாரக்னா ஹவுலா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதை சூழ உள்ள பிரதேசத்தையும் நாம் பரக்கத்து பொருந்திய பிரதேசமாக ஆக்கியிருக்கிறோம் என்பதற்காக அசைக்க முடியாத ஒரு ஈமான் எங்களுக்குள் இருக்கிறது. எந்த எறிபட்டாலும் எந்த குண்டுமலை எங்களுக்கு மேலால் பொழிந்தாலும் ஈமானை விடமாட்டோம், அல்லாஹ்வுக்காக நாங்கள் மரணிக்கிறோம் என்ற ஒரு ஆழமான ஈமானிய நம்பிக்கையோடு அந்த மக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, சுதந்திரமாகவும் மிக அழகாகவும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். பச்சிளம் பிள்ளைகள் தலையில் ஒரு பகுதி இல்லாமல் கால்கை ஊனமுற்ற நிலையில் வரும்போது கூட ஒரு காணொலியை பார்த்தேன். ஒரு சிறுவன் அழுகிறான், என்னுடைய பேர் யூசுப். பின்னாடி மிகப்பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து கொண்டிருக்கின்றது, முகத்தில் எல்லாம் கீறு காயங்களுடன் ஒரு சிறுவன் பச்சிளம் குழந்தை அழுகிறான், என்னுடைய பேர் யூசுப், எனக்கு தண்ணீரும் இல்லை, நான் சாப்பிடுவதற்கு எனக்கு உணவும் இல்லை, எனக்கு நீங்கள் உணவு தாருங்கள் என்று ஒரு சிறுவன் அழுகிறான். இந்த பூமியில் நாங்கள் என்ன அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுக்காக அவர்கள் பாடுபட்டு ஒரு சிறுவன் சொல்கிறான், யாராவது பல நாட்களாக எனக்கு தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை. இங்கிலீஷால சொல்கிறான், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்கள், நான் சாப்பிட போகிறேன் என்பதாக ஒரு பச்சிலம் குழந்தை அழுகிறது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், சந்தோஷங்கள், இஸ்லாம் அனுமதிக்காத நிகழ்வுகள் இவையெல்லாம் விட்டு நம்முடைய உம்மத் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, அல்லாஹும்ம ஸப்பித் அக்தாமஹும், யா அல்லாஹ் அவர்களுடைய பாதங்களை நீ நிலைநிறுத்தி உறுதிப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு முஸ்லிம் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எப்போது உடம்பில் ஒரு காயம் ஏற்படுகின்ற போது ஏனைய உடம்புகள் அதற்காக ஏங்கி நிற்குமோ, ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை வருகின்ற போது இன்னொரு முஸ்லிமுடைய மனம் பதற வேண்டும், ரத்தம் கொதிக்க வேண்டும். அதனால் நாம் செய்ய வேண்டிய இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது. யா அல்லாஹ் அவர்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து அந்த மக்களை நிம்மதியாக வாழ வைப்பாய் என்று மிக புனிதமான இந்த இரவுகளில் மிக புனிதமான நாட்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதையும் எங்களுடைய பிரார்த்தனைகளில் நாங்கள் மறந்துவிடக்கூடாது.